هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் வாய்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் பெரும் கிருபையினால் புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் புனிதம் மிகுந்த லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் புரிந்த இரவை தேடியவர்களாக இன்றைய தினம் நாம் தற்பொழுது அமர்ந்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையும் அவன் மீது நாம் வைத்திருக்கின்ற நேசம்தான் நம் அனைவரையும் தூக்கத்தை விட இறைவன் முக்கியமானவன். தூக்கத்தை விட இந்த நேர இறைவனுடைய புனிதம் பெரியது. தூக்கத்தை விட இந்த நாளில் நான் செய்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது 1000 மடங்கு எனக்கு இறைவன் ஒரு மெகா பரிசு திட்டத்தை அறிவித்திருக்கிறான். அந்த பரிசு திட்டத்தை நான் நம்புகிற காரணத்தினால் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறோம் என்று நாம் அனைவரும் இங்கே இருக்கின்றோம். அந்த வகையில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் தத்துவத்தை நாம் தற்பொழுது தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன வாழ்க்கையின் தத்துவம்? பொதுவாக நம்முடைய சிந்தனை எல்லாம் பெரும்பாலும் எதை நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம், நாம் பருவமடைந்திருக்கிறோம், நாம் திருமணம் முடித்திருக்கிறோம், நாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், அந்த பிள்ளைகளை பராமரிக்கின்றோம், பிறகு நமக்கு வயதாகிறது, பிறகு ஒரு சூழலில் நாம் மரணிக்கிறோம். இதுதான் இந்த உலகம். நம்முடைய வாழ்க்கையின் அந்த ரோல், அந்த பயணம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி வந்தோம், இப்படி வாழ்றோம், இப்படி போயிடுவோம். யாருக்கு மாட்டுக்கு எடுத்துருக்குதா? இந்த நம்பிக்கை தான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம், அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனுடைய ரோல் என்ன என்பதை கற்றுத்தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், கைஃப யக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும். அல்லாஹ்வை எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள்? இந்த உலகத்தை நம்ம விரும்பிட்டாவே அல்லாஹ் மறுக்கிறோம் அர்த்தமா. இந்த உலகத்துடைய சுகபோகங்களையும் இந்த உலகத்துடைய இன்பங்களையும் இந்த உலகம்தான் நம்முடைய வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் அவன் பார்வையிலே சொல்லுகிறான், அல்லாஹுவை எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள்? சும்ம யுமீத்துக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன்.
உங்களுக்கு நீங்கள் உயிரற்று இருந்த பொழுது அவன் உயிர் ஊட்டினான். நமக்கு உயிர் இல்லாம இருந்தோம். நம்ம எங்க இருந்து வந்தோம்? நாம சொல்லுவோம், நான் என் தாய் வயிற்றுல வந்தேன், என் தாய் தந்தை வழியாக நான் பிறந்தேன் நம்ம சொல்லுவோம். சரி, நம்ம தாய் தந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது களிமண், எல்லாரும் சொல்லுவோம். சரி, களிமண்ல படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி எங்க இருந்தாரு? அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான், உயிரற்று இருந்த உங்களுக்கு உயிர் ஊட்டினான், பின்னர் உங்களை மரணமடைய செய்வான், பின்னர் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுப்பான், பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுகிறீர்கள். இதுதான் வாழ்க்கையின் ரோல். நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த கற்பனை கதை இல்ல அந்த வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை என்னன்னா, ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், நமக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்துட்டான். அல்லாஹ் ஒரு நாள் உயிரை எடுக்க போறான், மீண்டும் அல்லாஹ் உயிரை கொடுத்து எழுப்புவான், கடைசியில அல்லாஹ்ட்ட போறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 வாழ்க்கை இருக்கிறது. என்ன 3 வாழ்க்கை? ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை மண்ணறையில் கபரஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை, மூன்றாவது வாழ்க்கை மறுமை வாழ்க்கை, சொர்க்கமா நரகமா, அங்கே அழிவே கிடையாது. அப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், மரணமும் மறுமையினுடைய முதல் நிலையும். இந்த உலகத்துல எல்லோரும் மரணிக்க போகிறார்கள், ஆனா மறந்துடுறோமே. எத்தனை பேருக்கு மௌத்து ஞாபகம் வருது? மௌத்துன்னு பேசினாவே நல்லா வந்துட்டாரு திருச்சியிலிருந்து கிளம்பி. இதை பேசுறதுக்கு தான் அந்த ஒற்றைப்படை இரவு போய் நல்லா சமைச்சு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல போய் மௌத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இவருக்கு நல்லதே வராதா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனால் இந்த மரணத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதில் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒருபோதும் மரணத்தை மட்டும் மறந்துடவே கூடாது. குடும்பங்கள்ல பேசணும், பிள்ளைகிட்ட பேசணுங்க. 6 வயசு 7 வயசு நான் சொல்லுவதை என் குழந்தை புரிந்து கொள்ளக்கூடிய வயது பருவம் அடைந்து விட்டால் அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசணுமா? நமக்கு மௌத்து ஒன்று இருக்குது, அந்த மௌத்துக்கு நம்ம தயாராகிக்கணும். அந்த மௌத்து என்பது கட்டாயம், யாரும் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்துல எது எதுக்கோ மருந்து குடிக்கிறாங்கல்ல, கேன்சருக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, பிக்ஸ் வலிப்பு நோய்க்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளண்ட் இதயத்தை கழட்டி வேற இதயத்தை வைக்கிறது கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் பிரச்சனையாச்சா வீணா போயிடுச்சா ஒண்ணு கவலைப்படாதீங்க, 40 லட்சம் கொடுங்க, இன்னொரு ஆளை பிடிப்போம், கிட்னி எடுத்தீங்க வச்சா உயிர் வாழ்வீங்க வைக்கிறாங்க. ரத்தம் பத்தலையா அங்க இருந்து எடுத்தீங்க வைக்கிறாங்க, கால் உடைஞ்சிருச்சா எலும்பு வைக்கிறாங்க, கை கால ஒண்ணுமே இல்லையா செயற்கை கைகால்களை வைக்கிறாங்க. இப்படி உலகத்துல எத்தனையோ மருந்துகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், எத்தனையோ நவீன உறுப்புகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. யாராவது ஒருவராவது, எந்த அறிவியல் மேதைகளாவது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற சொல்லுவாங்களே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்தாவது மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவோம்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் இன்னைக்கு மௌத்தாயிருவாரு, நீங்க 50 கோடி கொடுத்தீங்கன்னா உங்களை மௌத்தாகாம மீண்டும் உயிரை கொடுத்துருவோம் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா அம்மா இறந்து போனாங்களே, எத்தனை ஆயிரம் கோடி அவங்கள்ட்ட இருக்குது. கலைஞர் இறந்து போனாரு, எத்தனை ஆயிரம் கோடி இருந்துச்சு. ஃபிரௌன் இறந்து போனானே, அவன்கிட்ட இல்லாத செல்வமா? காரூன் மூத்தாய் போனானே, அவன்கிட்ட இல்லாத தங்கமா? உலகத்துல ஒரு மனிதனால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் மரணம் மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல சோர்ஸ் இருக்குது, எப்படியாவது சரி பண்ணிடலாம். ஆனா அந்த மரணத்தை பத்தி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாடம் நடத்துகிறார். மௌத்தை பத்தி அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலகத்துல என்ன ரோல் அப்படின்னு பாடம் நடத்துறான். அல்லாஹ் பேசுகிறார், ஹுவல்லதி ஹலகக்கும் மா ஃபில் அர்ல் ஸமியா சும்மஸ்தவா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே நாம் மனிதனுக்காக படைத்தோம். இந்த உலகத்துல நம்மளை ஏன் படைச்சேன்னு எல்லாம் சொல்றான் பாருங்க. இந்த பூமியில இருக்கிற எல்லாம்
படைக்கப்பட்டது வேற எந்த காரணத்துக்காகவும் அல்ல, மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு, அதிலும் குறிப்பாக மனிதர்களுக்காக. சூரியன் எனக்காக, சந்திரன் நமக்காக, பூமி நமக்காக, கடல் நமக்காக, காற்று நமக்காக, இந்த உலகத்துல முளைக்கின்ற பூண்டுகள், ஜீவராசிகள், சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் எல்லாம் எதற்காக? மனுஷனுக்காக. சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான், இத சமாயி சமாவாத், பின்னர் வானத்தை நாடி அதை 7 வானங்களா ஒழுங்குபடுத்தினான். அல்லாஹ் சொல்றான், பூமியில எல்லாத்தையும் படைச்சுட்டானா. படைச்ச பிறகு இது யாருக்குன்னு கேட்கும் பொழுது மனுஷனுக்குன்னு சொன்னானா. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வானத்தை 7ஆ ஒழுங்குபடுத்தினானா. இது 1, இது 2, இது 3 சொல்றான் அல்லாஹ். வஹுவ குல்லி ஷைஇன் அலீம், அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் வந்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வானம் பூமி அழிஞ்சு போச்சா? அழியல. ஏன் அழியல? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லுகிறான், இந்த மரணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, வாழ்வையும் மரணத்தையும் மனிதர்களுக்கு சோதனையாக நாம் வைத்திருக்கிறோம். நமக்கு சோதனை இது. இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது நமக்கு ஒரு பரீட்சை காலம். நம்ம நல்லவர்களாக வாழ்கிறோமா? இறை நம்பிக்கையோடு இருக்கிறோமா? இறைவனை அனுதினமும் நினைக்கின்றோமா? இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிறோமா? அப்படின்னு வாழ்வையும் மரணத்தையும் மனிதர்களுக்கு நாம் சோதனையாக ஆக்கி இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மரணத்துல எத்தனையோ பேர் நம்ம விட்டு போயிட்டாங்கல்ல. நம்ம பாப்பா உமா போயிருக்கலாம், தாத்தா பாட்டி போயிருக்கலாம், நம்ம முன்னோர்கள் பல பேர் போயிட்டாங்க. எத்தனை நபர்கள் அவங்க நிலை என்னன்னு யோசிச்சு பார்த்தோம். அவங்க அதை கொடுத்துட்டு போனாங்க, இதை கொடுத்துட்டு போனாங்க, இதை கொடுக்கல, சொத்தை கொடுக்கல, கடன் கொடுத்தாங்கன்னு எதையோ புலம்புறோம்ல. நம்ம எத்தனை நபர்கள், என்னுடைய தாத்தா இறந்து விட்டார், என் பாட்டி இறந்து விட்டார், என் தாய் இறந்து விட்டார், என் தந்தை இறந்து விட்டார்கள், அவர்களது மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நம்ம எத்தனை நபர்கள் நினைத்திருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்க சொன்னார்கள், நீங்க மன்னர்களுக்கு அதிகம் சென்று வாருங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். கபர்ஸ்தானுக்கு போகணும், நமக்கு அது ஒரு கடமை. அந்த கபர்ஸ்தான்ல போய் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் பார்க்கணும். ஒரு மறைவான வாழ்க்கை அந்த மன்னருக்குள்ள, அந்த மண்ணுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில பார்க்கும் பொழுது செடி முளைச்சிருக்கலாம், புதர்களா இருக்கலாம், அங்கங்கே கூம்புகளா இருக்கலாம், அங்கங்கே எலும்புகள் கிடக்கலாம். இது நம்ம பார்வையே தெரிகிறது. ஆனால் இந்த பார்வைக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை அந்த பூமிக்கு உள்ளே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல எல்லாத்தையும் மாத்திரலாம். ஒரு மனுஷன் நினைச்சா எதுக்குள்ள? அவனது மரணத்துக்கு உள்ள. ஒருத்தர் மரணம் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னை மாத்திக்கலாம், தன்னை திருத்திக்கலாம், தன்னை சீர்படுத்திக்கலாம், தன்னுள்ள தவறான கருத்துக்களை மாற்றி தன்னை அவன் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியாது என்ற நிலை வரும் என்றால் அது அவன் மரணம் மட்டும்தான். அதனாலதான் திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஜிம்மாவுலையும் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதாமல் ஜிம்மாவுடைய பயான் இருக்காது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்க அல்லாஹ்வை அஞ்சுற விதத்துல அஞ்சுங்க, முஸ்லிம்களாகவே தவிர மௌத்தாயிராதீங்க. ஏன்னா அந்த மௌத்து எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளேயே மௌத்தாகுது. அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியே தாய் மௌத்தாகிறா, அல்லது அந்த குழந்தை வெளியே வந்து 2 நாள் 3 நாள் இன்குபேட்டர்ல இருக்குது, அப்புறம் மௌத்தாகுது. அந்த குழந்தை 5 வயசுல மௌத்தாகுது, 10 வயசுல மௌத்தாகுது, 20 ஆகுது, 40 ஆகுது, 80 ஆகுது, 90 ஆகுது, 100 ஆகுறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்துடைய மக்களுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 60 to 70 இதான் மேக்சிமம். ஒரு மனுஷன் இந்த இன்பிட்வீன் கேப் கூட மௌத்தாயிருவான். அப்படி 70க்கு மேல ஒருத்தர் வாழ்ந்தாலுமே நிம்மதியா வாழ்வாங்களா அப்படின்னா நிம்மதியா வாழ மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ அல்லாஹ் கூப்பிடுவான்னு தெரியல, எப்போ மௌத்து வரும்னு தெரியல, காத்துக்கிட்டு இருக்கேம்பாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க? அவங்களால முடியாது, இயற்கை தேவையை பூர்த்தி பண்ண முடியாது, உடம்புல ஆரோக்கியம் இருக்காது, தன்னளவுல அவங்க சில உணவுகளை சாப்பிடணும்னு நினைச்சாலும் சாப்பிட முடியாது. மரணம் அவங்களை பிடிக்காவிட்டாலும் அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜீனியஸ். அவர் மக்களுக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் அவன் சருகிவிடக் கூடாது என்பதற்காக மரணத்தை நினைவுபடுத்துகிற செய்திகளை நீங்க பார்க்கணுமே. ஒரு தடவை மன்னரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. நம்மளாம் இன்னைக்கு மன்னரைக்கு போய் என்ன பண்ணுவோம்? மௌத்தடக்கம் பண்ண போறோம்ல, போகும் பொழுது நம்ம நிலை எப்படி இருக்கும்? அங்கே போய் இன்னும் கூட அப்புறம் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா, பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டீங்களா, எல்லாரும் எப்போ போறீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க, இடம் வாங்கி போட்டியா இல்லையா, ஒண்ணுமே சேர்க்காமையா இருக்கிய, சீக்கிரம் சேர்த்து வைக்கிறது இல்லையா? எங்க கபரஸ்தான்ங்க, கபரஸ்தான்ல போய் நம்ம பேசுற பேச்சு என்னவா இருக்குன்னா பெரும்பாலும் அதெல்லாம் அந்த சபையில் பேசப்பட்டால் பாவமான பேச்சுக்கள் தான். கபரஸ்தானுக்கு ஒரு மனிதன் சென்று விட்டால் அந்த இடத்துல அவனுக்கு மரண சிந்தனை மட்டும்தான் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மன்னரையை கடந்து செல்கிறார்கள். இறந்து விட்ட ஏகத்துவத்தில் வாழ்ந்த 2 மனிதனுடைய அடக்க ஸ்தலத்தை கடந்து போகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளையை உடைச்சு வைக்கிறாங்க. சொல்லாவுடைய கவலையை பாருங்க, எல்லாம் எடுத்து காட்டுறான். வச்ச உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எதுக்கு இது? எப்பயோ அடக்கம் செய்யப்பட்டது, இதுக்கு போய் நீங்க இந்த அலங்காரம் பண்றீங்களே? இப்ப இறை தூதருக்கு அல்லாஹ் எடுத்து காட்டிருக்கிறான். இங்க உள்ள இருக்கிறவங்க 2 பேரு, ஒருத்தவங்க கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதர், அடுத்தவங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. மௌத்துக்கு முன்னாடி மாத்திக்கணும், மௌத்துக்கு பிறகு மாத்த முடியாது. நம்மள யாரையாவது அடுத்தவங்களை பத்தி பேசுகிற, அடுத்தவங்களை பத்தியே சிந்தித்து கொண்டிருக்கிற, சிந்திக்கலாம், கவலையில சிந்திக்கலாம், அவன் நாசமா போட்டு சிந்திக்க கூடாது. அவன் வறுமையில இருக்கிறானா கவலைப்படுங்க, அவன் ஏழ்மையா இருக்கிறானா துவா செய்யுங்க, அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானா அவனுக்காக 10 பேர்ட்ட பேசி வசூல் பண்ணி கொடுங்க, உதவி செய்யுங்க. அது இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனா இங்க என்ன பிரச்சனை? நபிகளா சொல்லுகிறார்கள், அவர் கோல் முடிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு எல்லாம் கடுமையா வேதனையை கொடுத்திருக்கிறான், நான் இந்த குச்சி அங்கே சொருகி வச்சிருக்கிறேன், அந்த குச்சி காய்ந்து போகிற வரைக்கும் அவருக்கான வேதனை குறையும் நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய பரிதாபத்தை பாருங்க. 2வது மனிதரை பத்தி நபிகளா சொன்னாருங்க, இவர் யாருன்னா சிறுநீர் கழிக்கின்ற பொழுது தனது மறைவிடத்தை சரியாக மறைக்காதவர். இவங்க 2 பேரும் சிறுக்கு வைக்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேரும் சிறுக்கு வச்சவங்க இல்ல, கடன் வாங்கினவங்க இல்ல, விபச்சாரம் பண்ணவங்க இல்ல. நம்ம பார்வையில யாரு தாங்க அடுத்தவங்க பத்தி பேசாம இருக்கிறா, இதெல்லாம் ஒரு பாவமா நம்ம அப்படியே நினைப்போம். சிறுநீர் கழிக்கிற பொழுது மறைவிடத்தை மறைக்கல, அவசரத்துக்கு போயிட்டேன் அப்படிம்போம். ஆனா அது அந்த இடத்துல அவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது. பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கிளையை உடைச்சி அங்கே வச்சு அவர் நினைக்கிறாரு, கொஞ்ச நேரம் அல்லாஹ் வேதனையை குறைப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கவலைப்பட்டார்கள்? யாரோ ஒருத்தர் ரசூலுல்லாஹ் ஏன் போகல, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையை தனிமைப்படுத்திக் கொள்ளவில்லை? திருக்குறான்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலகத்துல மரணம் என்கிற ஒன்று வருவதற்கு முன்பதாக நம்மளை மாத்திக்கிறோம். தாய்மார்களுக்கும் சொல்லிக்கிறேன், ஆண்களுக்கும் சொல்லிக்கிறேன், எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட என் உயிர் போகலாம். ஆனால் இதற்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்தது,
என் பயணம் எப்படி இருந்தது அல்லாஹ் ஆலம். வெளிப்படையா நீங்க பார்க்கிற பொழுது ஓகே ஒன்னும் பெருசா பண்ணிருக்க மாட்டாரு போல அப்படிங்க நினைக்கலாம். நானும் உங்களை பத்தி நினைக்கிறேன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன்ல அன்-நிஸா 4வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்குகிற நிலையில் இப்பொழுது நான் திருந்து விடுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இல்ல ஏத்துக்க மாட்டான். பாவத்திலேயே வாழ்ந்த ஒரு மனுஷன் மரணம் நெருங்க போகுது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம், இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தாங்கும் அப்படிங்கிறாங்க. அந்நேரத்துல அவன் அப்படியா என் காலம் முடிய போகுதா, உடனே யா இறைவா இதை மன்னிச்சிடுறா அல்லாஹ் சொல்றான், ஏத்துக்க மாட்டேன். 2வது நபர் யார் அப்படின்னா அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டு அதே நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவரையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 2 ஒண்ணா பார்க்கிறான். சிறுக்கு வச்சு மௌத்தாகிறனையும் பாவத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தன் தன் மரண நேரத்துல அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு நான் இப்ப திருந்திடுறேன் அப்படின்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதற்கு அழகிய உதாரணம் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கதறாங்க, சொல்லி சொல்லி பார்த்தாங்க. மூசா நபி அவர்கள் ஃபிரௌன் இடத்துல போய், ஏன்னா ஃபிரௌன் தான் அவரை வளர்த்தது. நீ நமக்கு எல்லாம் பரிதாபம் வருதா இல்லையா? சில பேர் நமக்கு என்னதான் உதவி செஞ்சிருந்தாலும் அதை நினைச்சு பார்க்கும் பொழுது உடனே அவரை மன்னிச்சிருவோம். அதெல்லாம் அவர் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன், அவர் சோத்தை சாப்பிட்டுக்கிறேன், அவர் வீட்டுல வாழ்ந்துருக்கிறேன், அவர் கொடுத்த காசுல படிச்சிருக்கிறேன், அவருடைய ஹெல்ப்ல நான் வாழ்ந்து ஏதோ ஒன்று சொல்றோமா இல்லையா? மூசா நபி அவர்கள் கவலைப்படுறாங்க. ஃபிரௌன் போய், எப்பா நீ எல்லாம் கடவுள் இல்ல, அல்லாஹ் தான் கடவுள், நீ பண்றதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம், இறைவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தயவு செய்து திருந்தினார். கேட்கவே இல்லை. உடனே அல்லாஹ் துவா செய்கிறாரு, இறைவா என் நாவெல்லாம் அப்படியே தன்மாறுது, பேச தெரியல எனக்கு. அவர் நினைச்சுக்கிட்டாரு ஆனா நம்ம போய் இஸ்லாத்துக்கு வந்துரு, நீ கடவுள் இல்ல அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லும் பொழுது ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிலையை பார்த்து விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படுறாங்க. என்ன கவலைன்னா, நான் சொல்றதுதான் அவருக்கு புரியல போலயா அல்லாஹ், அதனால என் சகோதரர் ஹாரூனை கூட அனுப்புறேன்னா நான் அவரை வச்சு அவருக்கு தாவா பண்ணுவேன். அல்லாஹ் சொல்றான், அப்படியா சரி வச்சுக்க. உலகத்திலேயே தன் சகோதரரை நபியாக பெற்றவரை இவர் ஒருத்தர். கேட்டு யாரையும் அல்லாஹ் அவன் தான் தீர்மானிப்பான் யார் நபியாக உண்டு. ஆனா இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணத்தை வளர்க்கிறார்கள், எப்படியாவது இந்த ஃபிரௌனை காப்பாத்திரணும், ஃபிரௌனை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடணும்னு ஹாரூனை கேக்குறாங்க. ஹாரூனை சகோதரனை நபி ஆக்கிடே அல்லாஹ் சொன்னான். நபி தானே, உன் பேர்த்தையாக நான் ஆக்கிறப்பா, இந்த கூப்பிட்டுக்க. அவரு போய் சொல்றாரு, கேட்கல. கடைசியில கடல் பிளக்கப்படுகிறது. நம்பிக்கை உறுதியாக இருக்கான்னு அல்லாஹ் பார்த்தான். அல்லாஹ் சொன்னால வாழ்வையும் மரணத்தையும் சோதனையா வச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் அந்த மூசா நபிக்கு வாழ்வை சோதனையா வச்சிருந்தான். எல்லாம் நெக் மூமெண்ட். அவருக்கு இருந்த சோதனை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பாம்பு, தோத்து போனா ஒட்டுமொத்த அந்த சமுதாய மக்களும் மூசா நபியை இழிவாக பார்ப்பார்கள். கையில எந்த வித்தையும் கிடையாது, ஒரே ஒரு குச்சி தான். அல்லாஹ் அந்த நேரத்துல யாரெல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. எனக்கு ஒண்ணும் இன்னும் சொல்ல போனா ரொம்ப சாதாரண மனுஷன். மூசா நபிக்கு ஒரு வாழ திறமையோ உடல் திறமையோ அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. இல்லனா பாம்பு உடனே ஐயோ அப்படின்னு தனக்குள்ள பயந்து கொண்டு அல்லாஹ் இடத்துல, இறைவா எங்க வந்து நான் நிக்கிறேன், அவன் என்னென்னமோ பண்றாங்க, எனக்கு பயமா இருக்குது. எந்த அளவுக்கு நாங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், மூசா நபியே உன் அக்கனு கூட கை வச்சுக்கிறான். இந்த குளிர் காலங்கள்ல சில இடத்துக்கு போனோம்னா ஒண்ணும் இல்ல, ஊட்டி கொடைக்கானல் போங்க, குடும்பமே இப்படி நிற்கும். ஏன்? அதுல ஒரு சயின்டிபிக்கான ஒரு லாஜிக் இருக்குது. இந்த சூடு அந்த இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அவருடைய மனதுடைய அந்த கடுமையை வலிமையை கொஞ்சம் குறைக்கும். வலி ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பொழுது இவங்க எழுந்துட்டீங்க வைங்கள, அது ரிலாக்ஸ். எல்லாம் சொல்றோம், நீங்க உள்ள கை விட்டுக்க அப்படியே நிக்கிறாரு. என்ன பண்றது? அடுத்து கையை குச்சி இருக்குதா? இருக்கு, தூக்கி போடு. தூக்கி போடுறதா? போடுப்பா. நீ தூக்கி போட்டா பாம்பு, சரி ஓகே. இவர் தூக்கி போட்ட பாம்பை பார்த்து அவங்க பயப்படலாம், இவர் இவரே ஓடுறாரு. அல்லாஹ் சொல்றான், நீ ஓடாத, நீ ஓடாத, நீ ஓடுற.
அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுடைய, அதுவும் எந்த ஒரு மனிதனிடத்துல வாழ்ந்தாரோ அந்த மனிதர் இணை வைச்சு மௌத்தாயிடக் கூடாதுங்கிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்தார். எவ்வளவோ போராடி பார்த்தாரு, கதைக்கு ஆகல. கடலுக்கு மத்தியில அவர் சென்று விடுகிறார். ஃபிரௌனும் கூட போனான், ஏதோ பாதை வந்துருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சுட்டாங்க, ஃபிரௌன் மாட்டிக்கொண்டான். என்ன சொன்னா ஃபிரௌனு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்துல ஃபிரௌன் என்ன சொன்னான்? வெரி குட். எந்த இறைவனை இந்த மூசா நம்பினாரோ அந்த இறைவனை நானும் தற்பொழுது நம்புகிறேன். நம்முடைய பார்வையில நம்ம லாஜிக்கு சூப்பரா அல்லாஹ் எப்படியோ இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டான், அதான் நாம நம்புறோம். ஃபிரௌன் எப்படி இஸ்லாத்தை வந்துட்டான் நினைக்கிறோமே. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஏத்துக்க மாட்டேன். நான் மௌத்து வரும்போதுதான் ஏத்துக்குவியா நீ? இவ்வளவு காலம் வாழ்ந்துகிட்டு இருந்த, எவ்வளவோ அறிவுரை சொல்லப்பட்டுருச்சு, எவ்வளவோ ஆயத்துகள் ஓடப்பட்டுருச்சு, நீ ஏத்துக்கல. இப்போ நீ ஏத்துக்கொண்டால் இறைவன் சொல்லுகிறான், ஏற்க மாட்டேன். நமக்கு அதுதான் வயசான இடத்துல திருந்திக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம். தயவு செய்து பாவத்தை மட்டும் தள்ளிப்படாதீர்கள், பாவ மன்னிப்பை தள்ளிப்படாதீர்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையை சொல்லுகிறார், இன்னல்லதீன கஃபரு வ மாது வஹும் குஃபார். யார் அல்லாஹ்வை மறுத்து, இங்க நம்ம பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க அல்லாஹ்வை மறுக்கிறேன்னு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நான் சரியான முறையில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நானும் அல்லாஹ்வை மறுத்தவன் தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் கலிமா சொல்லிவிட்டேன், நான் அல்லாஹ்வை மறுக்கலன்னு. கலிமாவை சொல்லிட்டு நீங்க 5 பேரை தொழுவுறனா அல்லாஹ்வை மறுத்துட்டீங்க. கலிமாவை சொல்லிவிட்டு நான் ஜகாத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அல்லாஹ்வை மறுத்துட்டீங்க. கலிமாவை சொல்லிவிட்டு நான் எதெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுக் கொடுத்தார்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, அல்லாஹ்வை மறுத்துட்டீங்க. நான் அல்லாஹ்வை நம்புறேன், அதோட சேர்த்து ஒரு அவுலியாவை நம்புறேன், அந்த மகானுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு காயத்துக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லாஹ்வை மறுத்துட்டோம். இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரு வ மாது வஹும் குஃபார் உலாயிக அலைஹிம் உலானத்துல்லாஹ். யார் அல்லாஹ்வை மறுத்த நிலையில் மரணிக்கிறார்களோ, உள்ளத்துல இருந்து கொஞ்சம் கூட ஈமான் குறைஞ்ச கூடாது சொல்லுவாங்க. இங்க உள்ளத்துல இந்த அல்லாஹ்வை மறுக்கிறதுல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவடையணும். நம்மள பலர் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைப்போம். குழந்தை பிறந்துருச்சா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான், என் பிள்ளை கொடுத்துருக்கான். வீட்டுல எந்த நஷ்டமும் இல்ல, நினைச்ச மாதிரி வீடு கட்டிவிட்டோம், நினைச்ச மாதிரி வாழ்றோம், நினைச்சதெல்லாம் கிடைக்குது, நிம்மதியா இருக்கிறோம், எல்லாரும் சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான். ஆனா அதே ஒரு மனிதனுடைய கை கால்களை செயலுக்கு வைத்து படுக்கை படுக்கையாக ஆக்கின உடனேயே அந்த இடத்துல போய் கேட்டு பாருங்க. அப்ப அந்த மனிதர் சொல்லுவார்கள், அவ்வளவு காலம் நான் தொழுதேன், அவ்வளவு காலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன், அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிட்டானே, அல்லாஹ் இருக்கானாக்கா அப்படின்வாங்க. அல்லாஹ் இருந்தானா என்னை இப்படி ஆக்கியிருப்பானா? அல்லாஹ்னு ஒருத்தர் இருந்திருந்தானா என்னை படுக்கை ஆக்கியிருப்பானா? அல்லாஹ்னு ஒருத்தர் இருந்திருந்தானா எனக்கு இந்த நோயை கொடுத்திருப்பானா? அல்லாஹ்னு ஒருத்தர் இருந்திருந்தானா எனக்கு இந்த ஏழ்மையை, இந்த கடனை கொடுத்திருப்பானா? உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஆரோக்கியத்தின் பொழுது, மகிழ்ச்சியின் பொழுது அல்லாஹ்வை நம்புகிறார்கள். ஒரு சோதனை வருகிற பொழுது நம்ப மறுக்கிறார்கள். இங்கே அல்லாஹ் பேசுகிறான், அப்படி யாராவது மறுத்த நிலையில் மரணித்தால், மவுத்து நேரத்துல ஆசிரியர் வந்துருச்சு, இருக்கானா இல்லையா, நம்ம செத்துருவோமா, காப்பாற்றுவோம் காப்பாற்ற மாட்டாங்களா, அல்லாஹ்ட உயிரை கேட்டு பார்ப்போம். இன்னும் சில பேர் இருக்கிறான் எப்படின்னா, அல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ் எங்க அப்பா உடம்பு சரியில்லை, எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு குழந்தையோ தாயோ பெற்றோரோ மருத்துவமனையில் இருக்கிற பொழுது இவரு பள்ளிவாசலே கிடப்பாரு, துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. புள்ள ஆரோக்கியமா ஆயிடுச்சுப்பா, உயிரை காப்பாத்திட்டாங்கப்பா அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் நான் வேண்டிய என் இறைவன் என்னை கைவிடவில்லை, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்பாரு. அதே அங்க மௌத்து செய்திருவீங்களே, அவ்வளவுதான். அவரு போய் கேட்டு பாருங்க, என்னப்பா அப்படின்னு, போங்க பாய், எவ்வளவு தொழுதேன், பள்ளிவாசலே கிடந்தேன்,
நான் கேட்கிறேன், நான் கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு அல்ல என்ன என் அடியாளா என்னுடைய பணியாளா? ஏன்னா அதுல தடம் பண்ணவங்க அதிகம் இருக்கிறாங்க சமுதாயத்துல. போய் அவங்கள்ட்ட பேசணும்னா, ஆமா என்ன அல்லா கேட்டா தருவான், நீங்க நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துறேன் எனக்கு தரல, நம்பிக்கை இல்ல, மறுத்துட்டாங்க. அப்படி ஒரு மூமின் இருக்க கூடாது. அல்லாஹ் எதை எழுதியிருக்கிறானோ, எதை விதியாக இருக்கிறதோ அதுதான் நடக்கும். ஒருவேளை நன்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அது நமக்கு எதிராக இருந்தால் சகித்துக் கொள்வோம். மறுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன், வானவர்கள் மற்றும் நல்ல மனிதர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். யார் அல்லாஹ்வை மறுத்துட்டாங்களோ அவங்கள சபிக்கிறவங்க. நீங்களும் சபிப்பீங்க, நானும் சபிப்பேன். அது என் தாயா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி. எந்த தாய்க்காக, எந்த பிள்ளைக்காக, எந்த குடும்பத்துக்காக நான் இரவு பகல் பாராமல் உழைக்கின்றோமோ, அவர்களை பராமரிக்க ஆசைப்படுகிறோமோ, அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி ஊர்களில் இரவு பகலாக உழைக்கின்றோமோ, அந்த மக்கள் நமக்கு எதிராக என்ன எதிராக இணை வைத்த நிலையில இருந்தால் அல்லாஹ்வுடைய வானவர்கள் எல்லோரும் சபிக்கிறார்கள். இறைவா அவன் நாசமா போட்டோம், நாசமா போட்டோம். அவங்க சபிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், உலகத்தில் வாழ்கிற எல்லா மூமின்களும் சபிக்கிறார்கள். எப்போ? உயிரோடு இருக்கும்போது இல்ல, மௌத்தான பொழுது. உயிர் உங்களுக்கு இருக்கிற பொழுது ஒரு வாய்ப்பு இருக்கிற அர்த்தம். வாழ்க்கையில பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, தொழில ஃபெயில் ஆயிட்டோம்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, வேற வேற திறமைகள்ல விளையாட்டுல தோத்துட்டோம்னா அடுத்த வருஷம் கலந்துக்கலாம். ஆனால் மௌத்துல நம்ம தோத்துட்டோம்னா எந்த வாய்ப்பும் இல்லை. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டில் இருந்து எழுந்து வருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள போனோடனே தன் மேல் ஆடையை அகற்றிக் கொள்வார். அந்த அளவுக்கு காற்றோட்டம்லாம் அங்க இருக்காது. ஏன்னா ரசூலுல்லாஹ் இருந்தது 2 ஆடை தான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுங்கப்பா, மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, சந்தேகம் கேட்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து வெளியே வருகிறார்கள். வருகிற பொழுது தன் மேனியின் மேலே ஒரு போர்வையை போன்ற ஆடையை போர்த்தி வருகிறார்கள். அந்த ஆடையை போத்திக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு போடுவாங்க, இதை எடுத்துக்கிட்டு போடுவாங்க. அந்நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகு பகுதி தெரிகிறது. அப்படியே அந்த ஈச்சமர ஓலை பாய் நமக்கே தெரியும், இந்த ஈச்ச மரத்துல எப்படி அந்த இலைகள் இருக்கும்னு. அப்படியே குச்சி குச்சியா இருக்கும், மேடு பள்ளமா இருக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் படுத்திருந்தது. அப்படியே அச்சு விழுந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுது கொண்டே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பாசம் அதிகம். எல்லா சஹாபாக்கும் இருந்துச்சு, ஆனா உமர் அலிக்கும் மறைக்க தெரியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தன் அன்பால் தனிமையில அதை வெளிப்படுத்திக்குவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு அப்படிதான் தெரியாது. கோவப்பட்டா எக்ஸ்ட்ரீம், ஃபீல் பண்ணாலும் எக்ஸ்ட்ரீம். எல்லாரும் நிக்கிறாங்க, உமர் அலியுடைய கண்ணில் இருந்து எப்படி தண்ணி ஊத்துது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர், என்ன உமரே என்னாச்சு எழுதிட்டு இருக்கிறீங்க? இல்ல அல்லாஹ்வின் தூதரே, நீங்க யாரு? எங்களுடைய மன்னர், எங்கள் உயிருக்கும் மேலானவர், எங்கள் பகுதிக்கே நீங்க தான் ஆட்சி செய்யறீங்க. உங்க நிலைமையை பார்க்கிற பொழுது நான் எப்படி எல்லாம் இருக்கிறது? இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணுங்க. நம்மளும் இந்த உலகத்தை எத்தனை பேர் பார்க்கிறோம்ல, நம்மளை யாராவது நம்ம நல்லா சொகுசான வாழ்க்கையை வாழ்றோம், யாருக்காவது ஆடை இல்லாத பொழுதோ, அழுக்கான ஆடை அணிந்திருக்கிற பொழுதோ, ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடும் பொழுதோ அவங்களை பார்க்கும்போது கவலைப்பட்டிருக்கோமா? கவலைப்படணும். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எப்படி கவலைப்படாம இருக்கிறது? நபிகளா சொன்ன வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட். உமரே, நான் இந்த உலகத்துக்கு வாழ்றதுக்காக வந்திருக்கிறேன். நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திட்டத்தையும் நபிகளால் குளிரோடி புதைத்து விட்டார்கள். இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமே, இங்க சுகமாக வாழ்றதுக்கு வந்தோமா? மரணம்
ஒவ்வொரு நொடியும் நம்மை எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழலில் தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. உமரே, இதுக்கு போய் நீங்க கவலைப்படுறீங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல கவலைப்படுறோம். எதுக்கு கவலைப்படுறோம்? மறுமைக்கா? மௌத்துக்கா? ஒண்ணுமில்ல. இன்னைக்கு எடுத்துக்கங்க, நோன்புல எல்லோருமே 5 நேர கடமையான தொழுகையை தொழுதிருப்போம். எத்தனை பேரு யாரெல்லாம் மௌத்து வந்து உன் பாதையில இருக்கணும், நீயா பார்த்து மௌத்த கொடு, இலகுவா கொடு, நீ என்ன பொருந்திக்க, என் மீது கோபத்தை காட்டிடாத அப்படின்னு நான் மௌத்துக்காக மட்டுமே இந்த நாளில் 7 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள், அரை மணி நேரங்கள் சஜிதாவில், ருக்கூவில், அத்தஹியாத்தில் வேண்டினேன். நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். இந்த உலகத்துல என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கேட்டிருப்போம். மௌத்த பத்தி அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய அந்த வேலையை சொல்றாங்க. மௌத்து ஏன் தெரிஞ்சிருச்சு? மௌத்துங்கிறது இந்த உலகத்துல நாம வந்திருக்கிறது வாழ்றதுக்கு இல்ல. அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கங்க. இந்த உலகத்துல வந்திருக்கிறது சோதனைக்காக. நம்ம ஒரு பொருளை வளர்க்கிறோம், என்ன பண்றோம்? ஆடை வளர்க்கிறோம், கோழியை வளர்க்கிறோம், மாடை வளர்க்கிறோம். நல்ல மாடு பால் கொடுத்துட்டே இருக்குது, வச்சுக்கிட்டே இருப்பீங்க. மாடு பால் நிறுத்திருச்சு, என்ன பண்ணுவீங்க? அடுத்து கசாப்புகள் கொடுத்துட்டு பாய் அந்த லைன் கறியை போட்டு வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்கோம். ஏன்? எனக்கு நான் அனுப்பி இருக்கிறேன், நான் தான் அதை பராமரிக்கிறேன், நான் அதை பார்த்துக்கிறேன், அது எனக்கு பயன் கொடுத்தா ஓகே, பயன் தரலன்னா முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் வச்சிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது நீங்கள் சோதனைக்காகத்தான். அந்த சோதனை எதற்கு? மினல் ஜின்னி வல் இன்சி இல்லா லியஹ்புதூன். மனிதர்களும் ஜின்களையும் என்ன வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல சுகபோகமாக வாழ்வதற்கு இல்லை. சரி, மரணம் வந்துருச்சு. அந்த மரணம் எப்படி வரும்? திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மரணம் வரக்கூடிய அந்த நேரம் நான் என்ன பண்றது? எப்ப வேணா வரும், நான் என்ன தயார் பண்றது? அந்த கேள்வி நமக்கு வந்திருக்கும். அந்த கேள்விக்கு திருக்குர்ஆன் பதில் தருகிறது. என்ன பதிலு? வ இன்னா லா நஹ்னு நுஹ்யி வ நுமீத். நாமே உங்களுக்கு உயிர் கொடுக்கிறோம், நாமே உங்களுக்கு மரணிக்க செய்கிறோம். மௌத்துங்கிறது நம்ம கையில கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. சரி, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வெளிப்படுத்தாம வச்சிருக்கிறான்? வெளிப்படுத்திட்டா திருந்திடுவோம். மௌத்து என்னைக்கு வருதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? பொய்யாக நடிப்போம், உண்மையா நடிக்க மாட்டோம். நாளைக்கு மௌத்துன்னு எப்படி இருப்பீங்க நினைக்கிறீங்க? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க? கடைசியில் எப்படி இருப்போம்? அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அந்த ஈமான் எனக்கு தேவையில்லை. நான் என் அடியானிடத்துல எதிர்பார்க்கிற ஈமான் என்பது அவன் எப்பொழுதுமே அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், எப்பொழுதுமே அவனை புகழ வேண்டும், எப்பொழுதுமே அவனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய மரண வேலையை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீலமன் ராக். உயிர் பிரியிற நேரமா எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்றான். நமக்கு அது உணரும். இப்போ நமக்கு புரியாது. நம்ம உயிர்ல இருந்து ரூஹை எடுக்கும் பொழுது அப்ப புரிஞ்சுக்குவோமா? குர்ஆன்ல இறைவன் பேசுகிறான், அவன் உயிர் தொண்டை குழியை அடைகின்ற பொழுது, தொடர்ந்து 1/2 மணி நேரம் விக்கல் வந்தா மௌத்து பயம் வந்துருது, இழுத்துக்குமோன்னு. ஏன்? சகர சாப்பிடுறீங்களே, சாப்பிட்டு முடிச்சிடுறோமே. குடிச்ச உடனே மனிதனுடைய நப்சு என்ன சொல்லுது? தண்ணி குடிச்சிட்டோம், வாங்க சொல்ற வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டோம், வாங்க சொல்லிட்டாங்க, லேசா அப்படியே நெஞ்சு எரியுது, அடைக்குத. என்ன பண்றது? கொஞ்சம் டைம் இருந்தா தண்ணி குடிச்சிருந்து அந்த எரிச்சல் எல்லாம் குறைச்சிருக்கலாமே. உண்மையில் சொல்ல போனால் ஒரு வகையான மரண பயம் மனுஷனுக்கு வருது. அதனால தானே ஆஸ்பத்திரிக்கு போறோம். காய்ச்சல் சளி வருது, சளி தானே, சிந்திட்டு போக வேண்டியதானே. காய்ச்சல் தானே, சூடா இருக்குல்ல, ஈரத்துணியை வச்சு தடவிட்டு போக வேண்டியதானே.
இன்னைக்கு யூரின் வரல, மோஷன் போல, நீ போடி என்னப்பா ஒரு வாரம் கழிச்சு போட்டு பொறுமையா இருக்க வேண்டியதானே? ஏன் எல்லாரும் உடனுக்குடனே மருத்துவம் பார்க்கிறோம்? அதிலும் குறிப்பாக நமக்கு பார்க்கிறோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைக்கு பார்க்கிறோமே. வீட்டுல குழந்தை 2 நாள் சாப்பிடணும், ஐயோ என் குழந்தை சாப்பிடலங்க, பயமா இருக்குதுங்க, இழைச்சு போறாங்க. உள்ளுக்குள்ள மறைமுகமான ஒரு பயம், என் பிள்ளை செத்துரும். நமக்கும் அதே தான். 2 நாள் 3 நாள் ஒரு மாதிரியே உடம்பு இருக்க முன்னா டக்குனு ஃப்ரெண்டுக்கு போனிச்சு, என்னன்னு தெரியல, நெஞ்சு ஒரு பக்கமா வலிக்குது, வா ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம். முதல் 3 நாள் தாக்கு பிடிச்ச மனுஷன் தான். லோக்கல்ல 2 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டு வந்தான். அது 2 நாள் 3 நாள் ஆனது, 5 நாள் ஆயிடுச்சு, 7 நாள் ஆயிடுச்சு, சரியாகல. என்ன பண்றான்? உடனே ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கிறான், இல்லடா ஒரு மாதிரியே இருக்குது, நெஞ்சு வலி காரணமா மரண பயமா, ஒரு லெவலுக்கு மேல மௌத்தாயிரும் பயம். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், கல்லா இதா பலஅத்தி தராக்கி வக்கீல மன் ராக். உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய அந்த நேரத்துல அந்த மனுஷன் சொல்லுவானா, யாருப்பா நீ? மந்திரிப்பவன் யார் என்று அவன் கேட்பான். அப்பதான் அவனுக்கு தெரியும், யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, நம்ம உயிரை எடுக்க போறாங்க, எதையோ ஓதுறாங்க அப்படின்னு. அவனே கேட்பானா, மந்திரிப்பவன் யார்? சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், வலம்மா அன்னஹுல் ஃபிராக். புரிஞ்சுக்கோனா, முடிஞ்சிருச்சு. என் மனைவியை விட்டு, என் பிள்ளையை விட்டு, என் தாய் தந்தையை விட்டு, என் சமூகத்தை விட்டு, என் தெருவை விட்டு, என் ஊரை விட்டு, என் வீட்டை விட்டு நான் பிரியக்கூடிய நேரம் வந்துடுச்சு. அடுத்து காலோட கால் பின்னிக்கு விரைச்சுக்கல. மௌத்தா போனவங்க ஒருத்தவங்க காலை வளைக்க முடியும் உங்களால? குளிப்பாட்டும் பொழுது அப்படியே திருப்புறத்துக்குள்ள டோட்டல் பாடியை தூக்குறவங்க, ஷோல்டர் பகுதியை தூக்குறீங்கன்னா உடம்பு தூக்காது. அங்க ஒருத்தர் கூப்பிட்டு, எப்பா தூக்க முடியலப்பா, காலை முடிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஆள் பிடேக்ஸ முடி நிமித்து அப்படியே சாய்க்கிறோம், அப்படியே தேய்ச்சி விடுறோம், அப்படியே இருக்கிறோம். துணியை மாத்திரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், காலோடு கால் பின்னி கொள்ளுவோம், முடிஞ்சு போச்சு. நரம்பெல்லாம் இழுத்துரும். நம்ம நினைக்கிற மாதிரி அதை மடக்கவோ வளைக்கவோ முடியாது. இலா ரப்பிக்க யௌமஇதில் மஸாக். முடிந்த அந்த மனிதனுடைய வாழ்வை, அந்த உடலை அல்லாஹ் சொல்லுகிறான், இழுத்து செல்லப்படுவது அல்லாஹ்விடமே இழுத்துட்டு போறான். எனக்கு ஏன் கொடுத்தது அவன் எடுக்கிறான், என்னோடதா இருந்தா நான் புடிச்சு வச்சுக்கலாம், கொடுத்தவன் எப்படி எடுப்பான்? இறைவன் சொல்லுகிறான், இழுத்து செல்லப்படுவது அவனிடமே. உலாகின் கத்தவ தவல்லா ஃபலா சத்தக வலா ஸல்லா. அவன் யார் தெரியுமா? அவன் தொழவும் இல்லை, அல்லாஹ்வை நம்பவும் இல்லை. ரெண்டும் இங்க முக்கியம். நான் அல்லாஹ்வை நம்பலன்னா தொழ மாட்டேன். எத்தனை நாள் ஃபஜர் தொழுகை ஓடுறோம், என்னைக்காவது அந்த நினைப்பு வந்திருக்காங்க நமக்கு? ஃபஜர் தொழுகையை விடக்கூடிய எத்தனை மனிதர்களுக்கு நான் ஃபஜரை தொழுகலையே அப்படின்னா எனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நபிகளார் சொன்னார்களே, ஃபஜருடைய தொழுகையும் இஸ்ராவுடைய தொழுகையும் முனாஃபிகள் நயவஞ்சர்களுக்கு தான் சிரமமா இருக்குன்னாங்க. அப்படின்னா நான் மூமினா முனாஃபிக்கா? இத்தனை வருஷம் சொல்லிருக்கோம்ல. எனக்கு தெரிந்து இங்க அமர்ந்திருக்கிற எல்லோருமே 10, 15, 20 ஆண்டுகளாக இந்த தௌஹீதுல இருக்கிறோம், இஸ்லாத்துல இருக்கிறோம், ஈமான்தாரின்னு சொல்லிக்கிறோம், மூமினா வாழ்றோம்னு சொல்றோம். ஃபஜருடைய தொழுகையை எத்தனை ஆண்டுகள் தொழுது இருக்கிறோம்? என்றைக்காவது அந்த தொழுகையை விட்டவன், நபிகளார் சொன்னார்களே, தொழுகையை விட்டவன் காஃபிர் ஆகிவிட்டான். விபச்சாரத்துக்கு கூட அப்படி இல்லைங்க, மதுவுக்கு அப்படி இல்லை, கடனுக்கு அப்படி இல்லை, மோசடிக்கு அந்த வார்த்தையை சொல்லல. நபிகளார் சொன்னார்கள், யாருக்கு தொலை பிடிக்கலையோ அவன் தொழ மாட்டான். அப்படி தொழாம இருந்தவன் அவன் அல்லாஹ்வை நம்பல, அப்படி அல்லாஹ்வை நம்பாதவன் காஃபிர் ஆகிட்டான். வலா சத்தக வலா ஸல்லா. எத்தனை தாய்மார்கள் உங்க கணவனை நீங்க எழுப்பிட்டீங்க? எத்தனை ஆண்கள் மனைவியை எழுப்பிட்டீங்க? எத்தனை பேர் நாம நம்ம குடும்பத்தோட இருந்து தொழுவதற்கு முயற்சி பண்ணி இருக்கிறோம்?
இதை கேட்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அப்படி என்றால் என் உயிர் இன்னும் போகவில்லை, போகிறதுக்கு முன்னாடி நான் திருந்திக்கணும். போயிருந்தா இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டு எனக்கு பயனளிக்க போறதில்லை, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போறதில்லை, நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் உங்களுக்கும் வழங்கப்பட போவதில்லை. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலாக்கின் கத்தவத்தவல்லா. இதெல்லாம் போய் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த குரானு, இந்த நபி, இந்த மறுமை, மலக்குமார்கள், வேதங்கள், மறைவான வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை, சொர்க்கம் நரகம், இத அவன் நம்பல. சொல்லிவிட்டு இறைவன் பேசுகிறான், சும்மா தகபையிலா அஹ்லிஹியத்தமத்தா. பின்னர் அவனுடைய கேரக்டர் எல்லாம் சொல்றான் பாருங்க. நம்ம இத்தனை பேர் தொழுகை கூப்பிடுறோம், வீட்டுல பிள்ளைங்களை நீங்க தொழுவ சொல்றீங்க, கணவனை தொழுவ சொல்றீங்க, மனைவியை தொழ சொல்றீங்களே, அப்படி தொழாத ஒருத்தவங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காங்களா? இங்க கேட்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. எப்படி இருக்கிறாங்க? சர்வ சாதாரணமா நெஞ்சை நிமித்திட்டு கர்வத்தோடு இருக்கிறாங்க. அதை இங்க எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பின்னர் தனது குடும்பத்தினரிடம் கர்வத்தோடு செல்கிறான். தொழுகைக்கு வாடா, அல்லாஹ் நம்புடா அப்படின்னா கர்வத்தோடு போறான். அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், அவுலா லகஃப அவுலா, அவனுக்கு நெருங்கி விட்டது, அவனுக்கு நெருங்கி விட்டது. சும்மா அவுலா லகஃப அவுலா, பின்னரும் அவனுக்கு நெருங்கி விட்டது, நெருங்கி விட்டது. அயகசபுல் இன்சானு அயகத்திர எதிரக சுதா. அல்லாஹ் சொல்லுகிறான், வெறுமனே விடப்படுவோம்னு மனசு நினைச்சிட்டு இருக்கானா?